அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. 2025 முருகர் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தினார். அது எத்தனையோ நேர்காணலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா நேர்காணலும் எல்லாருக்கும் மன நிறைவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். எத்தனையோ விடை தெரியாத கேள்விகளுக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக சொந்தங்களுக்கும் ஒரு பதிலாகவும் ஒரு புரிஞ்சுக்கிற வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வருடத்தோட டிசம்பர் மாதம் கடைசி மாதத்தில் இருக்கும். பக்தி இன்ஃபினிட்டி சேனலில் நான் முருகர் பற்றின நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். எப்பயுமே என்னோடய இன்டர்வியூ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வரும். முதல் தடவையாக ஒரே நாளில் 3 இன்டர்வியூ வந்திருக்கு பக்தி இன்ஃபினிட்டியில். ஏன்னா நான் தான் பதிவு பண்ண சொல்லியிருந்தேன். அவரும் கேட்டார், சார் மக்கள் பார்ப்பாங்களா சார் அப்படின்னு. இல்லை சார், மொத்தமும் போட்டுருங்க. 2026 இதுக்கப்புறம் முருக பக்தர்கள் முருக சொந்தங்கள் பார்க்குறது வந்து எல்லாமே புதுசாக தான் இருக்கும். புதுசாக தான் இருக்கணும். அதுதான் முருகப்பெருமான் உத்தரவும் கூட. எப்பயும் போல் எல்லா நேர்காணல் மாதிரியும் இல்லாமல் அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாகவும் ஏதோ பொழுதுபோக்காக பண்ணுற மாதிரி நான் சொல்லலை. முருக பக்தர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒன்றிணைக்கிற வகையில் இனிமேல் வர நேர்காணல்கள் இருக்கும். ஸோ 2025 டிசம்பர் மாதம் இந்த நேர்காணல், இந்த வீடியோ எடுக்கிற நாள் வந்து டிசம்பர் 24. டிசம்பர் 24 நீங்கள் பார்ப்பீங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில். 3 நேர்காணலும். நாளைக்கு வந்து பாம்பன் சுவாமிகளோட ஒரு பெரிய அற்புதம் பண்ணார். அந்த அற்புதம் சார்ந்த ஒரு நேர்காணலும் வரும். அதுக்கப்புறம் இதோட 2026 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஓம் சரவணபவ கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் அந்த நிகழ்ச்சி வரும். அதுக்கப்புறம் பக்தி இன்ஃபினிட்டியில் கண்டன் தருவார் எதிர்காலம்ட்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதுவும் முருகப்பெருமான் இப்படி பண்ணணும்னு சொல்லி, அதுவும் எனக்கும் சாய் செந்திலுக்கும் ஒரே மாதிரி ஒரு சிந்தனை வந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதையும் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தைப்பூசம் விரதம் இருக்கீங்க. எவ்வளோ சோதனை வந்தாலும் தாங்கிருங்க. இந்த காணொலி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நேற்று செவ்வாய்க்கிழமை கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் பல வகையில் சோதனை வேதனை எல்லாமே வந்துச்சு. ஆனால் நான் எல்லாத்தையும் முருகப்பெருமான் பார்த்துல வச்சுட்டேன். என்னானாலும் கடைசியில் போய் முருகப்பெருமானை தான் நிற்க போகிறோம். முருகர் நம்மளுக்கு எது செஞ்சால் நல்லதான் செய்வார். 1% கூட நம்மளுக்கு கெடுதலாவோ தவறாவோ நிச்சயமாக நடக்காது. நம்ம பக்தியோட நிலையை பொறுத்து தான். ரொம்ப சந்தோஷம். நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு பதிவு பண்ணியிருந்தீங்க, பாம்பன் சுவாமிகள் கோயிலில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலையேன்னு சொல்லி. அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் பக்தி இன்ஃபினிட்டியில். ஆனால் அந்த பொருளை வந்து கண்டிப்பாக நான் இதே மாதிரி ஒரு காணொலி எடுத்து பதிவு பண்ணுறேன். தைப்பூசம் விரதம் திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ சோதனை வந்தாலும் தாங்கிடுங்க. ஒருவேளை விரதத்தை பாதியிலே நிறுத்துறவங்க யாரும் கவலைப்படாதீங்க. திரும்ப மீண்டும் தொடர்ந்து அதே 48 நாள் இருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. 2026 உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றமும் ஏற்றமும் நடக்கணும் முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிறேன். முருகர் அற்புதம் அதிசயம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து முருகர் செயலாக்கிட்டு இருக்காரு. 2026 எங்கும் முருகர் எதில் முருகரை பாருங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தைப்பூசம் விரதம் வாழ்த்துக்கள். நன்றி.